ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு A to ட்ராமா பீச் சேனல். இப்போ நம்ம பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ நல்லா தூங்கி எழுந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஃபுல்லாக சமைச்சு வச்சதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் சோஃபாலே படுத்திருக்கா. அதை பார்த்துட்டு எந்திரி எந்திரின்னு எழுப்பி விட்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்ததுக்கப்புறம் சாரி பாஸ்ன்னு கீழே முட்டி போடுறா. ஹீரோ முட்டியெல்லாம் போட தேவையில்ல, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்ன இங்கே தூங்கிட்டு அப்படின் போது, பாஸ் நேற்று நைட்டே உங்கள் கதவு தட்டலான்னு தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ நேற்று நைட் என் கதவு கிட்ட வந்தியா அப்படின்னு. நோ பாஸ் அப்படியே இப்போ இங்கே கொஞ்ச நேரம் இருந்தேன்னா மழை ஜோராக பெஞ்சுது, நல்லா இதுவாக இருந்துச்சுன்னு. நான் நேற்று நைட் நான் மழை ஜோராக பெஞ்சுதுன்னு. ஆமாம் பாஸ், நேற்று நல்லா மழை, அதனால தான் கொஞ்சம் நல்ல இந்த ரூம் டெம்பரேச்சர் நல்லா இருந்துச்சா, அப்படியே உட்காந்துருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன் பாஸ் அப்படின்வா ஹீரோயின். என்ன சொல்கிறேன், நான் அவ்வளோ மழை பெஞ்சுது. ஆமாம் பாஸ், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னும் போது அப்புறம் மனசுக்குள்ளே ஹீரோ யோசிப்பான், என்ன நம்ம இவ்வளோ மழை பெஞ்சு நம்ம எந்திரிக்கல, ஒரு வேளை ரெயின் சவுண்டில் எதுவும் நம்ம தூங்கியிருப்போமா, மறுபடியும் நம்ம இவ்வளோலாம் தூங்கணுமா என்ன அப்படின்ட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைப்பான். ஹீரோயின் கிட்டே கேட்பான், மழை பெஞ்சு இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்டால் நல்லா தூக்கம் வருமா என்ன அப்படின்போது, ஆமாம் பாஸ், உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி சைலண்ட்டான சவுண்ட்ஸு அப்புறம் லைட்டாக மியூசிக்ஸ் பாட்டெல்லாம் கேட்டால் நல்லா தூக்கம் வரும் பாஸ் அப்படின்போது, சரி நீ சொன்னது போதும் போ, நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ண அப்படின். ஓகே பாஸ் நான் போகிறேன் பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பிடுவா. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். ஸ்டார்டிங் வீடு பெருக்கும் போது அந்த துடைக்கும் போது அந்த சேர் இழுத்துனே பாட்டு பாடின சவுண்டு, அதுக்கப்புறமேட்டு நேற்று குக்கிங் பண்ணும்போது வந்த சவுண்டு, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நம்ம இவ்வளோ தான் தூங்கியிருப்போமா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மனசுலேயே யோசிச்சுன்னு இருப்பான் ஹீரோ. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸில் காட்டுறாங்க. அதில் ஹீரோயினி, அதுக்கப்புறம் போரி, அப்புறம் யூஃபை, அப்புறம் டேனிங் 4 பேரும் உட்காந்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் போரி சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, நேற்று தான் பாஸ் சொன்னார் அப்படின்போது, அந்த கேஸ் பார்க்கணும், அது இம்பார்ட்டண்டான கேஸ் அப்படின்போது, அதுக்கு சரி அப்படின்போது அப்புறம் ஹீரோயின் ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்துன்னு இருப்பாள். அதில் வந்து ஒரு செலிப்ரிட்டியை பற்றி போட்டிருப்பாங்க. அவங்களது வந்து பிஸ்னஸ் ஏதோ இதுவாகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஏதோ பேசின்னு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவோம், இவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி தெரியுமா, எனக்கு சின்ன வயசு நான் ஒரு காலேஜ்லேருந்து படிக்கும் போதே இவர் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அப்புறம் போரி சொல்லுவான், அப்படியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு, சரி நீமேட்டு எங்கள் குரூப்பில் நீயும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்வான். அதுக்கப்புறமேட்டு டேன் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவான். டேன் வந்து நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினி, நான்லாம் ஒரு சாதாரண பொண்ணு தான் மேம் அப்படின்வா. அதுக்கப்புறம் போரி, யார்கிட்ட தெரியும், சின்ன பசங்களாக இருக்கவங்க தான் கடைசியில் இப்போ நல்லா டாப்பராக வந்துடுவாங்க அப்படின்போது, அப்புறம் ஹீரோயின் சொல்லுவோம், நீங்கள் இப்படிலாம் பேசுறதை பார்த்தா எனக்கு ஏதோ பயமாக இருக்கே அப்படின்போது, போரி அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னும். அப்புறம் டேனிங் சொல்வா, போரியை பார்த்துட்டு, நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆகுதில்ல அப்படின்வான். அதுக்கப்புறம் யூஃபை, உங்கள் வெளியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் நல்லா வெட்டி கதை பேசின்னு இருக்கீங்க அப்படின்போம். அப்புறம் ஹீரோயினி, எங்கே பின்னாடி ஹீரோ எதுவும் வருவானான்னு பின்னாடி பார்த்துனே இருப்பா. அதுக்கப்புறமேட்டு டேன் சொல்லுவா, ஹீரோலாம் இப்போ வரமாட்டான், நீ அமைதியாக இரு, நீ பயந்துனே இருக்காத அப்படின்னு சொல்லுவா. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் நைட்டு படுக்கிறதுக்காக படுக்க போகும்போது கரெக்டாக அந்த ரெயின் சவுண்ட் அதெல்லாம் வர மாதிரி வச்சுட்டு படுக்கலான்னு போவார். அந்த சவுண்ட்லேயும் தூக்கமே வராது ஹீரோவுக்கு. எழுந்து போய் அதுக்கப்புறமேட்டு குக்கிங் பண்ணுற மாதிரி, இந்த சாப்பிங் பண்ணுற மாதிரி கத்தியில் சவுண்டு போடுறாரு. அதுக்கப்புறமேட்டு இந்த டேபிளெல்லாம் இழுத்து பார்க்குறாரு தூக்கம் வருதா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இந்த குக்கிங் பண்ணுற அந்த கடாய், இந்த பேன்லலாம் கரண்டி வச்சுட்டு சவுண்டு போட்டுனே இருக்கார். என்ன பண்ணியும் அவருக்கு தூக்கமே வரல நம்ம ஹீரோவுக்கு. அதுக்கப்புறமேட்டு ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு நைட்டு குக்கிங் பண்ணுற ஒரு லேடி வேணும் அப்படின்னு சொல்லுவார். நைட் குக்கிங் பண்ணுற லேடி, ஆமாம் அக்கா நைட் குக்கிங் பண்ணுற லேடி வேணும் அப்படின்போது, அதுக்கப்புறம் ஹீரோ ரூமில் போய் படுத்துன்னு இருப்பார். குக்கிங் பண்ணுற லேடி வந்து நல்லா கட் பண்ணினே இருப்பாங்க. உள்ளே உட்காந்துன ஹீரோ, இன்னும் சவுண்டாக கட் பண்ணுங்கன்னு. ஹீரோ அந்த லேடி நல்லா சவுண்டாக கட் பண்ணினே இருப்பாங்க. இன்னும் சவுண்டான் போது அந்த லேடி டென்ஷன் ஆகிட்டு, இன்னும் இவன் நைட் நேரத்தில் இவ்வளோ சவுண்டாக போட மாட்டேன், நீயும் வேணாம் உன் வேலையும் வேணாம் அப்படின்ட்டு அந்த லேடி போயிடும். ஒழுங்காக போயிட்டு எங்கேயாவது ஒரு டாக்டரை பாரு, உன் காசும் வேணாம் உன் வேலையும் வேணாம் அப்படின்ட்டு அந்த லேடி கோவமாக திட்டி விட்டு போயிடுவாங்க. ஹீரோ, என்னடா இது, என்ன பண்ணாலும் தூக்கம் வரவே மாட்டேங்குதே அப்படின்ட்டு தூக்க மாத்திரை இருக்குது, தூக்க மாத்திரை போடலாம் அப்படின்ட்டு தூக்க மாத்திரை எடுத்து போடுவார். அப்பயும் தூக்கமே வராது. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுனே இருந்துட்டு அப்புறம் வெளியே ஷாப் போவார். கடைக்கு போகிற அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட போவார். மெடிக்கல் ஷாப்பில் அங்கே ஒரு லேடி ஒரு பொண்ணு தூங்கின்னு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தா ஹீரோயின் மாதிரியே இருக்கும். என்ன இவளை பார்த்தா ஹீரோயின், இவளுக்கு மட்டும் எங்கே பார்த்தாலும் எப்படி தான் தூக்கம் வருது அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு, எழுந்துருன்னு அங்கே பார்த்தா அது வேறு அந்த மெடிக்கலில் வேலை செய்கிற பொண்ணாக இருக்கும். சாரி பாஸ் என்ன பாஸ் வேணும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்போது, அவர் ஒரு பொருள் வாங்குவார். அந்த பொருளை விட்டு, இந்த பொருள் வேணாம், இந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். சரி இதே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டின வெளியே வந்துடுவார். எனக்கு என்ன எங்கே பார்த்தாலும் இவன் ஞாபகமாகவே இருக்கே அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு வருவார். ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே ஒரு வாட்ச்மேன் தூங்கின்னு இருப்பார். அந்த வாட்ச்மேனை பார்த்தாலும் ஹீரோயின் தூங்கின்னு இருக்க மாதிரியே இருக்குது. என்ன எங்கே பார்த்தாலும் இவன் மூஞ்சாவே எனக்கு தெரியுதே அப்படின்ட்டு
உள்ளே வரும்போது கரெக்டாக ஆஃபீஸ் ரூம்குள்ளே வருவார். அங்கே தான் ஹீரோயின் உட்காந்து வேலை செஞ்சுனே இருப்பா. என்ன இது நம்மளுக்கு ஓவர் டைமாக இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே ரிலேட்டிவ்ஸ் யாரோ கால் பண்ணுவாங்க. என்ன இன்னைக்கு இந்த வாட்டியும் வரலையா அப்படின்போது கொஞ்சம் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைப்பா. சரி நம்மளால் வெளியவே போக முடிய மாட்டேங்குது, எங்கே இங்கேயே தங்கிடுவோமோ அப்படின்ட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சின்னு இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்துட்டு கரெக்டாக நீனா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே லைட்டாக ஹீரோயினோட கன்னத்தில் அப்படியே பிடிச்சி கிள்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே ஒரு ஷாக்காக பார்ப்பா. என்ன பாஸ் பண்ணுறீங்க? நீதானா, நீ ஒரிஜினலாக நீதானா? பாஸ் என்ன பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பாளா. இந்த அவனுக்காக தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன், இந்த வைரஸ் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் எம்ப்ளாய்க்கெலாம் வைரஸ் பரவிட போது ஒழுங்காக இந்த மாத்திரை போடு அப்படின்ட்டு ஹீரோயின் மாத்திரை கொடுப்பாரு. ஹீரோயின் பாஸ் ரொம்ப கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லவராக தான் இருக்கார், நாம் தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக நினைக்கிறோம் போல் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ளே பாஸ் மறுபடியும் ஓவர் டைம் பக்கம் வந்துட்டார், இவர் மணிக்காக ரொம்ப போராடுறாரு அப்படின்ட்டு ஹீரோயினை சரி நம்மளுக்கு பசிக்குது நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு பாஸ் நான் உங்களுக்கு நூடுல்ஸ் செய்கிறேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஒன்றும் தேவையில்லை, நீ ஃபஸ்ட்டு வெளியே போ அப்படின்ட்டு ஹீரோ கத்தி விட்டுருவான். சரி வேணான்னா போங்க அப்படின்ட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவேன்னா ஒரு நூடுல்ஸ் எடுத்துகிட்டு நல்லா செஞ்சுட்டு சாப்பிட்லான்னு போகும்போது அதுக்குள்ளே நூடுல்ஸ் செய்யும் போது ஹீரோயின் பாட்டு பாடினே இருப்பாள். கரெக்டாக அந்த பாட்டு சவுண்டு கேட்கும் போது ஹீரோ ஒர்க் பண்ணும்போது நல்லா தூக்கம் சொக்குது, கொட்டாவியாக வருது. என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த ஹீரோயின் பாட்டு பாடுற சவுண்டு கேட்க கேட்க நல்லா ஹீரோக்கு தூக்கம் வந்து அப்படியே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அங்கேயே சோஃபாலே படுத்து தூங்கிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ தூங்குனது கூட தெரியாமல் இங்கே நல்லா சமைச்சு வச்சுருக்கேன், நல்லா வாசனை வருதுன்ட்டு அந்த வாசனையெல்லாம் ஹீரோ இருக்கிற ரூமுக்கு நல்லா இது பண்ணி விட்டுனே இருப்பா கையை வச்சு. அதுக்கப்புறமேட்டு யார் கொடுத்து வைக்கல போல் இந்த நூடுல்ஸ் சாப்பிட அப்படின்ட்டு ஹீரோயின் நூடுல்ஸ் சாப்பிட்டு விட்டுருவா. பார்த்தா நல்லா தூங்கின்னு இருப்பான் ஹீரோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா ஹீரோ நல்லா சோஃபாவில் தூங்குறது, டேங்கு அப்புறம் யூஃபே அப்புறம் போரி 3 பேர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கண்குள்ளாக காட்சி. இந்த காட்சியெல்லாம் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது. இவர் படுத்துன்னு இருக்கிறது எப்பயுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினே இருப்பார், இன்றைக்கி நல்லா தூங்குறாரு. இந்த அதிசயத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு 3 பேரும் சேர்ந்து கேப்சர் பண்ணின்னு இருப்பாங்க ஹீரோ தூங்குறத. கரெக்டாக அங்கே தான் ஊஜின் வருவான். ஊஜின் வரதை பார்த்ததும் பௌரியும் ரூஃபே டேங்க் எல்லாம் கிளம்பிடுவாங்க. என்ன தான் பண்ணுறீங்க, சொல்லுங்கடான்னு அவங்க எதுவும் பண்ணாமல் அப்படியே அவங்க எதுவும் சொல்லாமல் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பார்ப்பான் ஊஜின். பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கின்னு இருப்பான். உள்ளே வந்து நல்லா பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்புறம் டோர் சாத்தி விட்டு அப்படியே போயிடுவான். அப்புறம் ஊஜின் நம்ம ஆஃபீஸில் 3 நியூ எம்ப்ளாயி வந்திருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி இப்போ நைட் பார்ட்டி கொடுக்குறோம், அதனால் எல்லோரும் பார்ட்டிக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அப்புறம் ஹீரோயின்கிட்ட கூப்பிட்டு நீயும் ஒரு சிஸ்டரும் வந்துடுங்க, அப்புறம் யார் யார் அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு. முக்கியமாக ஹீரோயின் உன் சிஸ்டர் கூட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே சொல்லுவான் ஊஜின். ஹீரோ தூங்கி எழுந்துட்டு டயர்டில் ஃபேஸ் வாஷ் பண்ணின்னு இருப்பான் ரெஸ்ட் ரூமில். மறுபடியும் நான் வல்லால் தான் தூங்கினேனா அப்படின்ட்டு நினச்சி பார்த்துன்னு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஊஜின் வருவான். ஊஜின் வந்துட்டு என்ன நல்லா தூங்கின போல், கொஞ்சமாவது எம்ப்ளாயி கூட கொஞ்சம் நல்லா நடந்துக்கூடா அப்படின்வான். அதுக்கப்புறம் உன்னை பற்றி கவலைப்படுறது நான் மட்டும் தான் இருக்கேன், வேறு யாரும் இல்லை, சரி உண்மையே சொல்ல என்ன ஆச்சுன்னு போது உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்லவும் விரும்பலை அப்படின்ட்டு ஹீரோ போயிடுவோம். ஹீரோயின் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு என்ன இவ்வளோ ஆளே காணும் அப்படின்ட்டு ஊஜின் கேட்கும்போது நீ தான் மத்தியானம் வரைக்கும் தூங்குவா, இவங்களுக்குலாம் பசிக்காதாடா, அவன் போய் சாப்பிட போயிருப்பா லஞ்ச் பிரேக்கில் அப்படின் போது ஓ அப்படியா அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு அப்புறம் ஃபோன் எடுப்பான். கரெக்டாக அந்த இடத்துல தான் ஹீரோயின் வந்து அங்கே நூடுல்ஸ் சாப்பிட்னு இருப்பான். நீ நூடுல்ஸ் நல்லா இருக்கே அப்படின்ட்டு டிங்க்கு மெசேஜ் பண்ணுவான். நீங்கள் இந்த நூடுல்ஸ் நல்லா இருக்குது, ஒரு நாள் வா உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்வா. அந்த நேரத்தில் தான் ஹீரோ மெசேஜ் பண்ணுவான், எங்கே இருக்க சீக்கிரம் வா அப்படின்னும் போது ஹீரோயின் சொல்லுவான், சே இவன் சாப்பிடும்போது கூட நம்மளை நிம்மதியாக விட மாட்டேங்கிறான், நொய்யின்றான் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சும்மா இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு டிங்க்கு வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம், அந்த எந்தெந்த ஃபுட்டு இருக்குது என்ன ஏதுன்ற அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். அப்போ தான் கரெக்டாக அங்கே ஒருத்தன் வருவான். அவன் பேர் வந்து ஊஜன்னு. அவன் வந்து ஹீரோனோட கிளாஸ்மேட்டான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின் போது ஆமாம் ஹீரோயினி ஆமாம்ல அப்படின்வான். அதுக்கப்புறமேட்டு நான் கூட சாப்பிட்றதுக்கு இடம் தேடின்னு இருந்தேன், இப்போ தான் இடம் கிடச்சிது. அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்பான், நீங்கள் தான் வேலை செய்கிறியான் போது ஆமாம் இங்கே தான் நான் லாயராக இருக்கேன் பண்ணுவான். பரவாயில்லையே நீ லாயர்லாம் ஆகிட்ட அப்படின் போது சரி நீ லாயராக தானே இருக்கேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு அவன் கேட்பான். இது மாதிரி என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க, அவங்களோட ரைட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின் போது ஹீரோயின் சொல்லுவாள், இல்லை இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் ஒரு நல்ல லாயராக பாருங்கள், இது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ராடு கேஸ், நீங்கள் அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின் போது ஏன் நீ பண்ண மாட்டேன், ஓ நீங்கள்லாம் ஃபீஸ் காசு வாங்கி தான் நீங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின் போது ஹீரோ வந்து ஆமாம் நாங்களாம் காசு வாங்கி தான் பண்ணுவோம், ஃபீஸை ஃப்ரீயெல்லாம் யாருக்கும் பண்ணி தர மாட்டோம், சரி இப்போ நீங்கள் உங்களுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போவீங்கன்ட்டு ஹீரோ வந்து ஊஜனிகிட்ட கேட்பான். அவன் சொல்லுவான் கேஸ்ட்ரோக்கிட்ட போவோம் அப்படின்னா. ஆமாம் கரெக்டு, அப்போ நீங்கள் கேஸ்ட்ரோக்கிட்ட தானே போகணும், அப்போ நீங்கள் வயிறு வலின்ட்டு டென்டல் இல்லைன்னா ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு போவீங்களான் போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஊஜனுக்கு ஒரு மாதிரி அவமானமாக ஆகிடும். அதுதான் ஹீரோ சொல்லுவான், அதான் நானும் சொல்கிறேன், இப்போ நீங்கள்
உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ராடு கேஸ்னால் நீங்கள் ஃபினான்ஷியல் தான் போகணும். ஃபேமிலி லாக்கு வரக்கூடாது. நாங்கள் பார்க்குறது ஃபேமிலி லா கேஸு. உங்களுக்கு எதாவது டிவோர்ஸ் கேஸ் இருந்தால் சொல்லுங்கள். என் எம்ப்ளாயின்னும்போது நான் வேணா உங்களுக்கு கம்மி ரேட்டில் பார்த்து தருவேன் அப்படின்போது, இதெல்லாம் பேசுறியே நீ யார் அப்படின்னு ஊஜன் கேட்கும்போது, நான் ஹீரோயினோட பாஸ் அப்படின்வான். ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பா. அதுக்கப்புறமேட்டு அவன் பயந்துட்டு ஊஜன் பயந்துட்டு, சரி எனக்கு இப்போ வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவான். அப்புறம் ஹீரோயின் கேட்பான், பாஸ் நீங்கள் இங்கே என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்போது, நீ தானே எனக்கு இன்விடேஷன் அனுப்ப நானா அப்படின்போது, ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஃபோனை காமிப்பான். அதில் வந்து ஹீரோயின் வந்து டிங்க்கு அந்த ஃபுட் கோர்ட் அந்த ஸ்லிப் அனுப்புறதுக்கு பதிலாக ஹீரோ காமிச்சிருவான். ஓ சாரி பாஸ் நான் வேணும்னு பண்ணல பாஸ், நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போய் தான் நான் அனுப்புனேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காருவான் அந்த ஆப்போசிட் சீட்டில். அப்புறம் ஹீரோயின் கேட்பா, பாஸ் அவன் உண்மையாலுமே என் ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கிறது அப்படின்போது, உண்மையான ஃப்ரெண்டு எப்பயுமே காசுக்காக எதிர்பார்க்க மாட்டான், அவன் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ண மாட்டான் அப்படின்போது, கரெக்ட் பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்லுவான், நம்ம லாயராக இருக்கோம், படிக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம பட்ட பாடு, அப்புறம் இதுக்கு டைமிங்ஸ் ஹவர்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணிப்பாரு, நம்ம உழைப்பெல்லாம் வீணாகாது, புரியுதா உனக்கு அப்படின்போது, புரியுது பாஸ் அப்படின்போது, பாஸ் ஒருவேளை அவன் என் க்ரஷ்ஷாக இருந்தால் அப்படின்போது ஹீரோயின் கேட்பான். ஹீரோ சொல்லுவான், க்ரஷ்ஷானா அப்போ நீ தான் கண்ணு தெரியாதோ அப்படின்னு அர்த்தம்னா, ஓகே பாஸ் எனக்கு புரிஞ்சுது பாஸ், இனிமேட்டு அவன் வந்தால் நான் விரட்டி விட்றேன் பாஸ் துரத்தி அப்படின்போது, விரட்டி மட்டும் இல்லை, நல்ல கரெக்டாக லாபடி அனுப்பணும் புரியுதா அப்படின்போது, எஸ் பாஸ் புரியுது பாஸ் அப்படின்போது, அப்புறம் பாஸ் நீங்கள் வேணால் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா பாஸ், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்போது, எனக்கு நூடுல்ஸ்லாம் வேணாம் அப்படின்ட்டு, நீ ஒரு லாயர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, நீ பண்ணுறதுல பார்த்தா நீ லாயர் ஆகிற மாதிரி தெரில, லாயரை விட நீ எனக்கு பேசாமல் அசிஸ்டண்ட் ஆகிடேன் அப்படின்போது, பாஸ் எனக்கு லாயர் தான் பாஸ் வேணும், நான் எனக்கு லாயர் தான் படிக்கணும் அப்படின்போது, அதான் நானும் சொல்கிறேன், நீ லாயர் ஆக தகுதி இல்லை, பேசாமல் என் அசிஸ்டண்ட் ஆகிடு, வீட்டில் எனக்கு நிறைய பைப்பெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டுக்குது, வந்து பைப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகிறேன் பாஸ். இல்லை பாஸ் அப்படின்போது ஹீரோ சொல்லிட்டு, எனக்கு தெரியாது நீ வரலன்னா உன் சம்பளத்துலேருந்து பாதி அமௌண்ட்டை கட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயின் பதட்டத்தில் ஐயோ அப்படின்வான். அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ரூம் போயிடுவான். ரூம் போயிட்டு, பாஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாஸ், இனி இந்த பவுட்ரு போட்டால் போதும் பாஸ், உங்களுக்கு கரெக்டாக ட்ரைனேஜ் எல்லாம் க்ளீன் ஆகிடும் அப்படின்னும் போது, பாஸ் என்னோட துணியெலாம் இங்கே இருக்குது, நான் இப்போ இன்றைக்கி நைட் பார்ட்டி இருக்குது, அது மட்டும் நான் போயிட்டு போட்டுக்குவா அப்படின்னும் போது, சரி அப்படின்னுவார். அதுக்கப்புறமேட்டு உள்ள ரூமில் ஃபுல்லாக அவளோட துணியாக இருக்கும். பாஸ் எப்படி பாஸ் என் துணியெல்லாம் இங்கே வந்துச்சு அப்படின்போது, நான் தான் கொண்டு வந்து வச்சேன், ஆஃபீஸில் தங்குறது வைலன்ஸ் புரியுதா உனக்கு, அதனால் நீ இங்கேயே ஷேர் பண்ணி இங்கேயே தங்கிக்க வரும்போது, ஒரு மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி டவுட்டாகவே உள்ளே போயிட்டு, என்ன இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்ட்டு டிங் ஃபோன் பண்ணுவாள். டிங் ஃபோன் பண்ணிட்டு, பாஸ் இந்த மாதிரி என்னை இங்கேயே தங்க சொல்கிறாரு என்னமோ, என்ன சொல்கிற அப்படின்ட்டு, இப்போ தான் எனக்கு ஒரு டிவியில் பார்த்த ஒரு கேஸ் ஞாபகம் வருது, இந்த மாதிரி தான் அவன் 2 பேர் ஃப்ரெண்டு பிடிக்காமல் இருந்துட்டு சீக்கிரட்டாக வர சொல்லிட்டு கொலை பண்ணிட்டாங்க, நான் திரும்ப உனக்கு ஹீரோயின் ஐயோ ஷாக் ஆகிடுவா, ஐயோ என்ன சொல்கிற அப்படின்போது, ஆமாம் இப்படி தான் நடக்குது கேஸ் அப்படின்போது, ஒரு வேளை உன் பாஸ் வந்து உன் மேலே கோமா இருக்காருன்னு சொல்ல, ஒரு வேளை ரெண்டு ஷேர் பண்ணது ஒரு நாள் இதனால தான் இருக்குமோ அப்படின்ட்டு டின்ட்டின்னு பயமுறுத்திடுவா. ஹீரோயின் பயத்துலேயே ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு, பாஸ் நான் இங்கே தங்கலாம் விரும்பல பாஸ், நான் நீங்கள் இது பார்ட்டி இருக்குது நாங்கள் போகிறோம் பாஸ், நான் அங்கே வேற எங்கேயா தங்கிக்கிறேன் பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் குடுன்னு ஓடிடுவா. அப்புறம் பார்ட்டியில் ஊஜுன்னு, அதுக்கப்புறமேட்டு டேனு, அப்புறம் அந்த 2 பேர் பௌரி, அப்புறம் யூஃபே எல்லாரும் இருப்பாங்க. ஹீரோயின் வருவா. ஹீரோயின் வந்ததுக்கப்புறமேட்டு அவன் கேட்பான், ஊஜின் வந்து ஹீரோயின்கிட்ட கேட்பான், ஆமாம் அவன் சிஸ்டர் வரலையா என்னும் போது, இல்லை பாஸ் என் சிஸ்டருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் வரலன்னும் போது, ஓ அப்படியா அப்படின்ட்டு போரி ஒரு மாதிரி சேடாகிடும். அதுக்கப்புறமேட்டு சரி நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீ வேணா உன் ஃபேமிலியில் அவன் அட்ரஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க, நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுறோம் அப்படின்போது, ஓ கரெக்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட சிஸ்டர் கான்டாக்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பான். போரி அந்த ஹீரோனோட சிஸ்டர் இது நம்பர் கிடைச்சதும் அப்படா நல்ல வேலை நம்பர்லாம் கிடச்சிச்சு அப்படின்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணினே இருப்பான். அப்புறம் அவன் ஒரு மாதிரி ஃபோனை பார்த்து சிரிச்சுனே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு டேனும் போரியும் வந்துட்டு, என்ன பாஸ் என்னாச்சு ஏன் சிரிச்சுனே இருக்கீங்கன்னு போது, அதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியாது போடா அப்படின்ட்டு தத்தி விட்ருவான். அதுக்கப்புறமேட்டு புதுசாக ஒரு 2 கிளைண்ட்டு காமிப்பாங்க. அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி புது ஸ்டாஃப்ஸ்க்கு பழைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஊஜின் வந்து அந்த நியூ ஸ்டாஃப்ஸ் 3 பேர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஹீரோ டேன் கிட்ட சீக்கிரம் அந்த ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பி விடுன்ட்டு அந்த ஃபோட்டோலாம் குரூப்பில் போட்டு இந்த மாதிரி என்னோட 3 நியூ எம்ப்ளாயீஸ்க்கு வெல்கம் அப்படின்னு போட்டு விடுவான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து சைக்காட்ரிஸ்டெல்லாம் பார்த்துன்னு இருப்பான். அந்த இன்சோமியா தூங்க முடியாத வியாதிக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் சொல்லினே இருப்பார். ஹீரோ அதெல்லாம் பார்த்துனே இருந்து இவன் ஒன்று கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறான்ட்டு லேப்டாப் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி கிச்சன் பைப்பு ஒன்றும் ஒழுங்காக சரியாக அவ்வளோ ஒழுங்காக வந்து க்ளீன் பண்ணிட்டு போ அப்படின்போது ஹீரோயின் பாஸ் இப்போ தானே பாஸ் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் போனேன் அப்படின்போது, அது எனக்கு நானே பண்ணுறது வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணும் பாஸ், அது வேறு யாராவது வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் ஃபோன் வச்சிருவான். ஹீரோ யோசிப்பான் என்ன எப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணினே இருப்பான்.
அப்போ தான் கரெக்டாக அந்த வீசாட்டில் வந்து அவங்க பாட்டி போனது அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ கிளம்பி போயிடுவான் அந்த பார் பாட்டிக்கு. அந்த இடத்துல தான் லீ செங் உஸ்வான் வந்து பேசினே இருப்பான் அந்த அந்த கிளைண்ட்டில் ஒருத்தன். இந்த மாதிரி அவன் ஆஃபீஸில் சேர்த்து அவன் ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாரும் அவ்வளோ உருப்படியாக ஒரு 6 மாதம் கூட வேலை செஞ்சது இருக்க மாட்டாங்க. நீ வேணால் வேலை எதுவும் விடணுன்னா நீ வந்து என்னோட ஃபேமில் சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு வந்து சொல்லின்னு இருக்கும். கரெக்டாக அந்த லீ செங் வந்து அவனோட விசிட்டிங் கார்டை கொடுக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஏன் நீ என்னென்ன கேஸு ஃபெயிலியர் ஆனன்னு உனக்கு தெரியாதா, என்னோட நீ வந்து நிறைய கேஸ் இது பண்ணிட்டே அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஹெட் வெயிட்டாக பேசின்னு இருப்பான் அந்த லீ செங் கூட. ஹீரோ வந்ததும் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்களாம் மறண்டு போயிட்டு ஷாக்காகி ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருப்பாங்க. என்னடா இது திடீர்னு ஹீரோ வந்துட்டாரே அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு அங்கே லாங் யாங் இருப்பான். லாங் யாங் சொல்லுவான் ஹீரோ கிட்ட நீ என்னோட கேஸில் மட்டும் ஆப்போசிட்டில் இது பண்ண போகிறேன்னு சொல்லாத அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்லுவான் நான்லாம் 10 மில்லியன் 50 மில்லியன் கீழே யாருக்கிட்டையும் வேலை செய்கிறதில்ல, நான்லாம் 50 மில்லியனுக்கு மேலே இருந்தால் தான் நான் அவங்களுக்குலாம் கேஸே வாதாடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி எட்வைட்டாக சொல்லுவான். எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல தான் போரி ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். போரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது நீ உனக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு தானே சொன்னேன், அதுவும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு கேட்டிருந்தேன், இப்போ மட்டும் எங்கேருந்து வந்த அப்படின்னு மட்டும் போரி சொல்லுவான். பாஸ் இந்த மாதிரி பாட்டி வச்சது இது பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு தான் பாஸ் நீங்கள் வரேன்னு கேள்விப்பட்டது டக்குன்னு இப்போ நான் கேப் பிடிச்சி உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆனாலும் வந்துட்டேன் பாஸ் அப்படின்மா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தம்ஸ்அப் காட்டுவோம். நல்லா சமாளிக்கிறியப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் தம்ஸ்அப் காட்டுவா. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ட்ரூத் ஆர் டேரா விளாட்லாமா அப்படின் போது எல்லோரும் ஓகே ட்ரூத் ஆர் டேர் விளாட்லாம் அப்படின்போது அப்போ தான் ஹீரோ சொல்லுவான் ட்ரூத் ஆர் டேர்லாம் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன், நம்ம வேணால் புதுசாக ட்ரூத் ஆர் டேர்லேயே லீகல் ஆர்டிகல்ஸ் வச்சுக்கலாம், இதில் தோக்குறவங்களுக்கு 50 yuan வந்து பெனால்ட்டி, இது வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகும் புரியுதா அப்படின் போது ஹீரோயின் சொல்லுவோம் ஆனால் இது கொஞ்சம் பெட் கட்டி விளாட்ற மாதிரி இருக்குல்ல அது தப்பு இல்லை அப்படின் போது நம்ம என்ன கண்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கு தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின் போது அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து சாங் கேட்பான் கொஞ்சமாவது ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்லான்னு கேட்கும்போது இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், நான் ட்ரைவ் பண்ணும்போது வேறு யாராவது டிரைவரை வச்சுக்கோ அப்படின்போது என் டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்வோம். எல்லாருமே நோஸ் கட் பண்ணுற மாதிரியே ஹீரோ பேசின்னு இருப்பான். நெக்ஸ்ட்டு பாட்டில் சுற்றி விடுவாங்க, அது வந்து போரிக்கு தான் வரும். டேனிங் தான் கொஸ்டின் கேட்பான் சிவில் கோட் 1046 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது போரி வந்து மேரேஜில் 2 பேர் சைடுக்குமே விருப்பம் இருக்கணும், யாராவது தனிப்பட்டவங்க வந்து இதில் இது பண்ண முடியாது அப்படின் போது டேன் வந்து கை தட்டுவா பரவாயில்லடா எப்படியோ தப்பிச்சிட்டு அப்படின் போது நெக்ஸ்ட்டு ஹீரோவுக்கும் லீ செங்குக்கும் தான் வரும். அதுக்கப்புறமேட்டு ஹீரோ 1046 சிவில் கோர்ட் ஆர்டிகல்ஸ்னால் என்னென்னு கேட்கும்போது அந்த லீ செங் வந்து முழிச்சினே இருப்பான், ஐயோ என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு மறுபடியும் 50 yuan காசு எடுத்து கொடுப்பான். மறுபடியும் சுற்ற விடுவாங்க, மறுபடியும் அவனுக்கும் லீ செங்க்கும் தான் ஹீரோக்கும் லீ செங்க்கு தான் வரும். மறுபடியும் அவன் 1343 ஆர்டிகல்ஸ்னால் அப்படின்னா என்ன மறுபடியும் முழிப்பான். சுற்றி அவங்க 2 பேருக்குள்ளே நடந்துன்னு இருக்கும். காசு அவன் விட்டுனே இருப்பான். அப்புறம் எல்லார்கிட்டையும் கேட்பான் வரும், எல்லாருமே காசு அந்த இடத்துல விட்டுனே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசியில் மறுபடியும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோக்கும் லீ செங்க்கும் வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஆர்டிகல்ஸ் 1137 என்ன 1143 என்ன 1142 அப்படின்னா என்னென்னு கேட்பான். அவன் வந்து முழிச்சிட்டு ஐயோ இதுக்கு மேலே கூப்பிட்டா நம்மகிட்ட காசு இல்லையே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது அப்படி நான் போகிறேன் அப்படின்ட்டு லீ செங்கும் அந்த ஸ்லாங் யாங்கும் போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ எல்லாத்தையும் சொல்லின்னு இருப்பான், அதுக்கான விளக்கம்லாம் சொல்லின்னு இருப்பான். எல்லாம் மண்டக்கோளார் ஆகிடுவாங்க. மறுபடியும் சுற்ற விடுவாங்க. மறுபடியும் அந்த பாட்டில் சுற்ற விட்டதுக்கப்புறமேட்டு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் விழும். அப்போ ஹீரோ மறுபடியும் ஆர்டிகல்ஸ் 1142னா என்னன்னு கேட்கும்போது மறுபடியும் ஹீரோயின் முழிச்சிக்கினே இருப்பாள். அதுக்கப்புறமேட்டு அதுக்கும் அவன் விளக்கம் சொல்லும்போது ஹீரோயின் டென்ஷனில் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிருவா, ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி ஆகிடுவா. அதுக்கப்புறமேட்டு டேங்க் வந்து பாஸ் போதும் பாஸ் அவள் வாமிட் எடுக்கிறா, நம்ம போய் அவளை ட்ராப் பண்ணோம் அப்படின்போது ஹீரோ நானே அவளை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்வான். அப்புறம் ஹீரோயினை தரன்னு இழுத்துக்கினே போயிட்டு காரில் உட்கார வச்சுட்டு கூட்டின்னு போவான். அதுக்கப்புறமேட்டு டேனிங்கு அதுக்கப்புறம் போரி இவங்க 3 பேரும் ஒன்றா பேசினிருப்பான். பாஸ் இந்த மாதிரிலாம் யாரும் எந்த ஃபீமேல்கிட்டையும் பண்ண மாட்டார் அப்படின்னும் போது ஒரு வேளை பாஸ் நல்லவராக மாறிட்டாரோ அப்படின்ட்டு யூஃபை சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு அந்த குரூப்லேயே சேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜும் பண்ணிட்டு மேலே பார்த்துன்னு இருப்பானுங்க 3 பேரும். அதுக்கப்புறமேட்டு யூஃபை சொல்லுவான் இந்த ரொம்ப பேசாதீங்கடா அப்புறம் பாஸ் பார்த்தாருன்னா திட்ட போகிறாரு அப்புறம் போது இந்த குரூப்லலாம் யாரா பாஸ் பாப்பா அவள் இந்த குரூப்பில் பாஸே இல்லை அப்படின்போது ஹீரோயினை காரில் கூட்டின்னு வந்து நேர்ப்பான். எழுந்துரு அப்புறம் தான் உனக்கு ஹேங் ஓவர் போடணுன்னா அந்த டீ குடி அப்படின்னுவான். ஹீரோயின் அப்படியே போதையிலே என்ன பண்ணுவான் பாஸ் நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் பாஸ், நீங்கள் ஒரு நல்ல லாயர் பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லினே இருப்பாள்.
அதுக்கப்புறம் பாஸ் நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சதுக்கு நான் சாவ போகிறேன் பாஸ் அப்படின்போது அப்புறம் ஹீரோ காரை நிறுத்திட்டு என்ன சொன்னேன் ஹீரோ சொல்லுவான் எப்பவுமே ஒரு லாயர் மேலே நம்பிக்கை வைக்கணும் நான் மாட்டேன் ஃபிலாசபி மாதிரி சொல்லினே இருப்பான் ஆனால் ஹீரோ எனக்கு வாமிட் வந்துனே இருக்கும் பாஸ் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது பாஸ் அப்படின்னு சொல்லினே இருப்பார் திடீர்னு வாமிட் எடுத்துருவா காருக்குள்ளேயே ஐயோ அப்படின்ட்டு ஹீரோ தலையில் கை வச்சுருப்போம் இதோட பார்ட் 3 முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியலனாலும் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போடுங்க தேங்க்யூ